இங்க இருக்கிற 14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு கூலி, அந்த ஒத்த கூலி. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்க. அரங்க மதிர பறக்கவே யாரும் இல்ல. ஹலோ, என்னமோ சொன்னீங்க உங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் பாவம், யாருமே சாப்பிடாம நாம எப்படி சாப்பிடுறதுன்னு நீங்க பாருங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? பாவம் விடுங்க, நம்மள மாதிரி அவங்களுக்கும் பசிச்சிருக்கோம்ல. கபிலன் வல்லவ மாமா தான் பசின்னு சொல்லிட்டே இருந்தாரு. ஒருவேளை இதெல்லாம் அவர் தான் சாப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். சரி, வந்த வேலையை பார்ப்போம். சரியா? இவங்க வேற வந்துட்டாங்க. நம்ம இருக்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். எல்லாம் தெரியுதுமா. நாம எதுக்கு வந்திருக்கோமோ புனிதாவும் அதுக்கு தான் வந்திருக்கா. சொல்லு. சிக்கன் போட்டுப்பீங்களா? போதும் போதும் போதும். ஏங்க சாப்பிட்டு போட்டுங்க, நம்ம மட்டும் சாப்பிடுறோம்ல. கபிலன் ரொம்ப பசிக்குது, சீக்கிரம். ஒரு நிமிஷம். நாங்க சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? என்ன சார், இப்ப மட்டும்தான் என் மேல பாசமா? ஊட்டி விடுறாங்கப்பா. அவங்க ஊட்டி விட்டு உனக்கு என்னடி? ஏன் பாசம் இல்லைன்னா ஊட்டி விட மாட்டாங்களா? அப்போ என் மேல உங்களுக்கு பாசம் இல்ல, அப்படிதானே? அவங்க 2 பேரும் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்ல, நீங்க முதல்ல இந்தாங்க சாப்பிடுங்க. ஏங்க என்ன தங்க பாக்குறீங்க? காதலிக்கிறத நம்ம ஒளிஞ்சு வேடிக்கை பார்க்கணுமா? இரு. அப்படியே இந்த பயலுக்கு ஒரு சந்து கிடைச்சா போதுண்டி. அவளுக்கு நல்ல சோப்பை போட்டு தேய்னு தேய்க்கிறான். ஆனா நமக்கு வந்து ஒரு புள்ளட வாச்சிருக்கு பாரு, மடையம். கொஞ்சமாவது வாய் மூடுறீங்களா? புனிதா, உங்களுக்கு ஃபிஷ்னா ரொம்ப பிடிக்கும்ல? ஆனா இந்த இடத்துல பாருங்களேன், அந்த ஐட்டத்தையே காணோம். இருங்க, நான் போய் கிச்சன்ல பார்த்துட்டு வரேன். கபிலன், கபிலன் வேண்டாம், வாங்க, நாம சீக்கிரமா சாப்பிட்டு போலாம், வாங்க. சரி. அம்மா என்னங்க எங்க இந்த நேரத்துல எங்க போறீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல, நீ மாத்திரை போடணும்ல, சாப்பிடாம மாத்திரை போட முடியாது. அதான் உனக்கு சாப்பாடு எடுத்து வரலான்னு போறேன். நிஜமாவா சொல்றீங்க? நீ நம்பல? சரி, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்டு உனக்கு அப்படி எடுத்து வரலான்னு கிளம்புனேன். சரிங்க, உங்களுக்கு பசிச்சா நீங்க வந்து சாப்பிடுங்க. ஆனா நம்ம வீட்ல யாருமே சாப்பிடாம இருக்கிறப்போ நாம மட்டும் சாப்பிட்டா நல்லாவா இருக்கும்? இங்க அதெல்லாம் உன் பிள்ளைங்க ஆர்டர் பண்ணியாவது சாப்பிட்டு இருப்பாங்க. எனக்கு பசிக்குது, நீ வர்றியா இல்ல நான் போய் சாப்பிடவா? ஆம், நானும் வரேன். ஆனா ஒண்ணு சொல்றேங்க, வயசாக வயசாக உங்களுக்கு கோவம் ரொம்ப அதிகமா வருதுங்க. வா. ஐயோ, உங்க அம்மா அப்பா வராங்க புனிதா. ஐயோ, அப்ப அம்மா அப்பா இதுக்கு முன்னாடி சாப்பிடலையா? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, எங்க அம்மா என்னை விட்டு சாப்பிட மாட்டாங்கன்னு. கேட்டீங்களா? இப்ப அது ரொம்ப முக்கியம். பாருங்க, வராங்க. எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கலாம். போய் ஒளியறது. வாங்க, கிச்சனுக்கு போயிடலாம். சீக்கிரம் வாங்க. கபிலன், இங்க போலாம், வாங்க வாங்க. சரி, வாங்க. டைனிங் டேபிள் இருக்கிற கோலத்தை பாத்தியா? எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போனா போதுன்னு நமக்கு மிச்சம் வச்ச மாதிரி இருக்கு.
ஏங்க யார வேணாலும் சொல்லுங்க அதை நான் ஏத்துக்குவேன். ஆனா என் புனிதா மட்டும் சாப்பிட்டிருக்கவே மாட்டா.